வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன், கேரியர் கைடன்ஸ் குரு. ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து கேரியர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா இன்ஜினியரிங், மெடிக்கல், லா, இதுதான் வந்து நம்மளுக்கு தெரியும். போக வந்து இல்லைன்னா ஆர்ட்ஸ் காலேஜில் போட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஒவ்வொரு மேஜர் ஸ்பெஷலைசேஷன் போவீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து சைக்காலஜி கொஞ்சம் வந்து நல்லா டெவலப்மெண்ட்ல இருக்குது. இவ்வளோ தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ப்ளஸ் டூக்கு அப்புறம் வந்து உங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அது வந்து கவுண்ட்லெஸ். அதாவது வந்து வேலை வாய்ப்புகளும் வந்து நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இன்ஜினியரிங். வீடியோக்குள்ள போய் இன்ஜினியரிங்ல என்னென்ன இருக்கு நம்ம ஃபுல் டீடைலா பார்ப்போம். இன்ஜினியரிங்னாவே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். என்னைய பொறுத்தவரை நம்மளுடைய ஹியூமனை வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்கு அசெக்சஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் தான் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் நம்மளோட ஹியூமன் கம்ஃபர்ட்டுக்கும் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து இப்போ நான் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் போட்டிருக்கிற ஷர்ட்டு, மேலே இருக்கிற ஃபேனு, சைடில் இருக்கிற ஏசி, நான் எடுக்கிற வீடியோ கேமரா, நான் இருக்கிற ரூமு, ஸோ இது எல்லாமே இன்ஜினியரிங் இல்லாமல் சாத்தியமே இல்லை. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போமா? இப்போ வந்து வீடியோ கேமரான்னு சொன்னேன். வீடியோ கேமரான்னு என்னது? நான் செல்போன்ல தான் ஷூட் பண்றேன். இப்போ செல்போன் சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டாவே வந்து நம்ம செல்போன் சொல்லி சிங்கிள் வேர்டா சொல்றோம். ஆனா அந்த செல்போன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு. முதல்ல வந்து உள்ள சிப் இருக்கும், ஐசி இருக்கும், பேக் கவர் இருக்கும், ஃப்ரண்ட் கவர் இருக்கும், டெம்பர் கிளாஸ் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், கேமரா இருக்கும், ஆடியோ ஜாக்கெட் இருக்கும், உள்ள சாஃப்ட்வேர். இது எல்லாமே என்னது? நம்ம செல்போன் ஒரே இது சொல்றோம். ஆனா இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒரு பேனான்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து 5 ரூபாய் பேனா, ஒரு பேனான்னு நினைக்கிறோம். இந்த பேனா எல்லாருமே கையில வச்சிருக்கீங்களே. இந்த பேனா என்ன இருக்கு? முதல்ல மூடி இருக்கு. மூடிக்கு அப்புறம் வந்து அதை அப்படியே ஓபன் பண்ணுங்க. உள்ள வந்து ஒரு பால் பாயிண்ட் இருக்கு, கீழே பாடி இருக்கு. அந்த பால் பாயிண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு வெள்ளை கலர் டியூப் இருக்கு, அதுல இங்க் இருக்கு, மேல ஒரு நிப்பு இது இருக்கு, அதுல பால்வெல்ஸ் மூலியமா தான் இருக்கும். அது மாதிரி அது மூடியிலையும் பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு. ஸோ ஒரு பேனாக்கே வந்து உங்களுக்கு 12-13 பொருட்கள் இருக்கு. இப்போ வந்து இப்போ நீங்க வீட்டுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த வீடு வந்து வெறும் தரையா இருந்தா அது பேர் லேண்டுன்னு சொல்லுவாங்க. சுத்தி வந்து நம்ம சுவர் எடுத்து ஜன்னல் வச்சு கம்ஃபர்டபுளா வந்து எல்லாமே சிமெண்ட், எல்லாமே என்னது? இன்ஜினியரிங் இருந்தாதான் வந்து எல்லாமே சாத்தியம். நீங்க சிமெண்ட் ஆலைக்கு போனீங்கன்னா அத்தனை மிஷினரிஸ் இருக்கு, அத்தனை பொருள் அரைச்சுனா சிமெண்ட் வருது. அப்புறம் கலரிங், ஜன்னல், கூக்கு, நீங்க எது எடுத்தாலும் இப்ப நீங்க சிவில் இன்ஜினியரிங் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கான மிஷினரிஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இன்ஜினியரிங்னாவே வந்து இப்போதைக்கு ரீசெண்டா வந்து நம்ம அனலைஸ் பண்ணதுல வந்து இன்ஜினியரிங்னாவே வந்து ஸ்டூடெண்ட் மைண்ட்ல என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இல்லாட்டினா வந்து ஏஐடிஎஸ், இந்த 2 வார்த்தை தான் வந்து இன்ஜினியரிங்னா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்ஜினியரிங்ல எத்தனை பிரான்ச் இருக்குன்னு தெரியுமா? இந்த பாருங்க, இந்த இதுல பாருங்க எத்தனை பிரான்ச் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து இன்ஜினியரிங்னாவே என்னது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான் எல்லாத்துக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஏஐடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, அது போக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், இவ்வளோ தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஆனால் இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் நீங்கள் 420 காலேஜ் இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை நீங்கள் எங்கே போய் நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்தாலும் எத்தனை கோர்சஸ் இருக்குன்னா வந்து இப்போ என்னால் சொல்லவே முடியாது. மினிமம் 100க்கு மேலே கோர்சஸ் இருக்குது. இன்னும் வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு கோர்சஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், அப்ரல் டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், ஆர்கிடெக்ட், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், எஸ்எஸ், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து நிறையா உட்பிரிவுகள் நிறையா வந்துச்சு. அப்புறம் சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, ட்ரிபிள்இ, என்வரான்மெண்டல், அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சாண்ட்விச் கோர்சஸ், மைனிங் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அடிட்டிவ் இன்ஜினியரிங், மரைன் இன்ஜினியரிங், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியாலஜி, பாலிமர் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி,
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி இன்க்ளூடிங் பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட், டெக்ஸ்டைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கோர்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். வந்து அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம யாருக்குமே வந்து தெரிஞ்சது வந்து மிஞ்சி போனால் 5 பிரான்ச்சஸ். ஸோ அதனால் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு ஒரு ஈஸி படித்தா மட்டும்தான் இன்ஜினியரிங் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா துறையிலையும் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது கூட வந்து நான் ரொம்ப லிமிட்டடா தான் சொல்லியிருக்கேன். அது போக வந்து நாளுக்கு நாள் வந்து இன்ஜினியரிங்கான ஸ்கோப்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அதாவது முதல்ல வந்து பிசிக்ஸ் இருந்தது, பிசிக்ஸ்ல இருந்து வந்ததுதான் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இந்த 3 பிரான்ச் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள்இல இருந்து இசிஇ, மெக்கானிக்கல் இருந்து மெக்காட்ரானிக்ஸ், ரொபாட்டிக்ஸ், சிவில்ல இருந்து ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஈஸில இருந்து வந்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து வந்ததுதான் வந்து மிச்சம் எல்லாமே வந்து என்னது இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கிற ஏஐடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து உட்பிரிவுகள் தான். ஸோ அதனால வந்து இன்ஜினியரிங்கான ஸ்கோப்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஆனா இப்போ வந்து நம்ம பொதுவா வந்து எல்லாருமே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு 5 பிரான்ச் தான் இன்ஜினியரிங் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது நீங்க எப்படி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணணும்னா, இன்னைக்கு என்ன டிமாண்ட் இருக்குன்னு எப்பவுமே வந்து நீங்க இன்ஜினியரிங் பிரான்ச்சை சூஸ் பண்ணவே கூடாது. நீங்க எப்பவுமே வந்து இன்ஜினியரிங் பிரான்ச் நீங்க எப்படி சூஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து இன்ஜினியரிங் படிப்பு வந்து 4 வருஷம், 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் எங்க வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, எந்த செக்டார் வந்து டெவலப் ஆகும் அப்படி நினைச்சு வந்து நீங்க என்ன செய்யணும், பிரான்ச் எடுக்கணும். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வந்து இந்த வருஷம் எடுங்க. லாஸ்ட் 2 வருஷமா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்துச்சு. நம்ம ஏற்கனவே நிறைய பேசியாச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐடிஏ, சைபர் செக்யூரிட்டி, ஐடி, பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட், நிறைய வந்து கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் அண்ட் மெக்கானிக்கல், இந்த மாதிரி கம்ப்யூட்டர்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஆனா 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்க பையனோ பொண்ணோ டிகிரி முடிக்கும் போது அவ்வளவு கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து எப்பவுமே வந்து என்ன யோசிக்கணும்னா, சரி எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் போது இன்னொரு செக்டார்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. இப்ப நம்ம சொன்ன இவ்வளவு பிரான்ச்சஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்ல, அத்தனை பிரான்ச்சஸ் இருக்கு. அதுவே இப்போ நம்ம கோர்னு எடுத்துட்டாவே வந்து இப்போ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், இந்த 3 கோர் பிரான்ச் பாத்தீங்கன்னா அதிகமா யாருமே எடுக்கிறது இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்லாம் வந்து உங்களுக்கு வேக்கண்டா இருக்கும். இப்ப வந்து சுந்தர் பிச்சை, நீங்க அவ்வளவு பெரிய கூகுள்ல இருக்கிற சுந்தர் பிச்சை வந்து என்ன படிச்சாரு, மெட்டலர்ஜி தான் படிச்சாரு. சோ அதனால வந்து எல்லா பிரான்ச்சுக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுல வந்து நீங்க மெயினா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது நீங்க கன்சிடரேஷன் பண்ண வேண்டியது பிரான்ச்சே கிடையாது. எப்பவுமே வந்து நீங்க எடுக்க போற காலேஜ் தான் டிசைட் பண்ணும். சோ நீங்க எடுக்க போற காலேஜ் தான் டிசைட் பண்ணணும்னா என்ன, நல்ல காலேஜ்ல சேரணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களோட மார்க் நல்லா இருக்கணும். இப்போ வந்து ஆப்வியஸ்லி வந்து இப்போ நீங்க ஜெய் படிச்சு வந்து ஐஐடியில போகணும்னா வந்து 2 லட்சம் ரேங்க்குள்ள எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஐஐடி போகலாம். இல்ல 2.5 லட்சம் ரேங்க்குள்ள வந்துட்டீங்கன்னா வந்து நீங்க எதுக்கு போகலாம்னா என்ஐடி, இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு போகலாம். சோ வந்து இப்போ நீங்க ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து நீங்க ஐஐடி, என்ஐடி போகணும்னா வந்து நீங்க வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நீங்க ஆல் ஓவர் இந்தியாவுக்கு போறதுக்கான மன உறுதி இருக்கணும். கண்டிப்பா வந்து இவ்வளவு படிச்சு வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன், இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜெய், என்ஐடி கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் திருச்சிக்குள்ளதான் இருப்பேன், தமிழ்நாட்டுக்குள்ள ஐஐடி எடுப்பேன், அப்படி இல்லைன்னா என்ஐடி எடுப்பேன், அதிகபட்சம் போனீங்கன்னா கேரளாக்கு போவேன், இல்லாட்டினா வந்து ஆந்திரா இதுக்குள்ளதான் போவேன்னு இல்லாம ஆல் ஓவர் இந்தியா வந்து சூஸ் பண்ணணும். இல்ல சார் அதெல்லாம் இல்ல, நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா தமிழ்நாட்டுல வந்து அது மொத்தம் 420 காலேஜஸ் இருக்கு. அந்த 420 காலேஜ்ல வந்து எல்லாமே நல்ல காலேஜ். அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு டாப் 100 காலேஜ் வந்து எல்லாமே நல்ல காலேஜ். அந்த 100 காலேஜ்ல வந்து நீங்க சேரணும்னா வந்து மெயினா என்ன வேணும்னா ஹை கட் ஆஃப் இருக்கணும். உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3ல வந்து உங்களுடைய மார்க் வந்து அதிகமா இருக்கணும். இன்ஜினியரிங் கட் ஆஃப் எப்படி சொல்லுவாங்கன்னா 200க்கு பண்ணுவாங்க. மேக்ஸ்ல வந்து ஃபுல் மார்க், பிசிக்ஸ்ல பாதி மார்க், கெமிஸ்ட்ரியில பாதி மார்க். இது வச்சு வந்து 200ல இருந்து டிகிரிஸ் வரும். 200ல இருந்து 200 எடுத்தவங்க நல்ல காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 199, 190 அப்படியே குறைஞ்சிட்டே வரும். நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 175 ஆர் 160க்கு மேலே வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். அந்த காலேஜ் கிடைக்கும் போது வந்து அதுல புத்திசாலித்தனமா வந்து பெரிய பெரிய காலேஜ்ல வந்து கம்ப்யூட்டர் மட்டும் இன்ஜினியரிங் கிடையாது, அது போக எல்லாமே இன்ஜினியரிங் தான். இன்ஸ்டிடியூஷன் தான் எப்பவுமே கை கொடுக்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அவைலபிள் பிரான்ச் வந்து எடுக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க வெளியில ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் நீங்க படிச்சுட்டு ஒரு வேல்யூ ஆர்டர் கோர்சஸ் படிச்சுட்டு வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கம்ப்யூட்டர் துறையில சாதிக்கலாம். அதுக்காக நீங்க கம்ப்யூட்டர் பிரான்ச் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய காலேஜ்ல இருக்கும்போது வந்து நீங்க எந்த பிரான்ச்சும் சூஸ் பண்ணுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேல்யூ ஆர்டர் படிச்சுக்கிட்டு வாழ்க்கையில நீங்க நிறைய சாதிக்கலாம். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வந்து இன்ஜினியரிங் பத்தி வந்து டீடைலா சொல்றேன். ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோல போய் பாத்தீங்கன்னா வந்து மெக்கானிக்கலோட ஸ்கோப் என்ன, எலக்ட்ரிக்கல் ஸ்கோப் என்ன, ஆர்கிடெக்சருக்கான ஸ்கோப் என்ன, சிவிலுக்கான ஸ்கோப் என்ன, ஈசிக்கான ஸ்கோப் என்ன, அது எல்லாமே போட்டிருக்கேன். நீ கமிங் வீடியோல வந்து நிறைய நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க மெயினா என்ன செய்யணும்னா லைக், கமெண்ட்,
ஷேர், சப்ஸ்கிரைப். நீங்க மட்டும் கிடையாது, உங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்போ இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து 9842376822. உங்களுடைய சந்தேகங்கள் எது வேணுமாலும் கேட்கலாம். 1-to-1 பேசணுமா நீங்க எப்போதுமே கால் பண்ணுங்க. ஜாக்கிர் ஹுசேன், என் செல் நம்பர் 9842376822. ஆல்வேஸ் வெல்கம் ஃப்ரம் யூ, கால் ஃப்ரம் யூ.